ஹாய் ஆல். ஸோ டுடே ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். ஆர்டிகல்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடது மட்டும் பார்க்கலாம். 12லேருந்து 35 வரை இருக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஆர்டிகல்ஸ். ஸோ அதோட மீனிங் அண்ட் வந்து ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன், நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது வேணால் வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து குரூப் டூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் லைஃப் லாங் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக இந்த டெஃபனிஷனோடு நான் சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆர்டிக்கல் 12. ஓகேங்களா? ஸோ ஆர்டிக்கல் 12 அப்படிங்கிறது என்னென்னா டெஃபனிஷன் ஆஃப் ஸ்டேட். ஸோ இந்த டெஃபனிஷன் ஆஃப் ஸ்டேட் அம்பேத்கர் சொன்னதை வச்சு அப்படின்னா என்னென்னா ஒரு மாநிலம் என்பதற்கான அர்த்தம். ஓகேங்களா? டெஃபனிஷன் ஆஃப் ஸ்டேட்னா ஒரு மாநிலம் என்பதற்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஸ்டேட் அப்படிங்கிறத அந்த இடத்துல என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கவர்மெண்ட் ஆஃபீஸர், நம்ம எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து ஸ்டேட்டுக்கு வந்து என்ன பாலிசி கொண்டு வந்தாலும் அது நம்ம அடிப்படை உரிமையை பாதிக்காத மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஆர்டிக்கிள் 12. ஸோ டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட்னா என்னன்னு சொல்லுங்கள். ஸோ ஸ்டேட் அப்படிங்கிறதுல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருமே, இது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கிற எல்லாருமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸோ இவங்க என்ன பாலிசி கொண்டு வந்தாலும் அது நம்மளுடைய அடிப்படை உரிமையை வந்து பாதிக்காமல் இருக்கணும். அதுதான் வந்து ஆர்டிக்கிள் 12. ஓகேங்களா? அடுத்து வந்து ஆர்டிக்கல் 13. ஆர்டிக்கல் 13 வந்து அடிப்படை உரிமைக்கு எதிராக போடப்படும் சட்டம் வந்து செல்லாது. ஸோ நம்ம லா அகெயின்ஸ்ட், இங்கிலீஷில் வந்து லா அகெயின்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் நாட் வேலிட். ஓகேங்களா? ஸோ அடிப்படை உரிமைக்காக ஒரு சட்டம் போடுறாங்க அப்படின்னா அது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எதிராக இருக்குது அப்படின்னா அந்த சட்டம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ஆர்டிக்கிள் 14. ஆர்டிக்கிள் 14 வந்து என்னென்னா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். நல்லா இருக்குல்ல? அதாவது எல்லாருக்குமே ஒரே சட்டம்தான். கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாலுமே அவங்களுக்கும் மக்களாகிய நமக்குமே வந்து ஒரே சட்டம் தான். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆஃபீஸர் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு, நம்ம சட்டத்திற்கு புறம்பாகவோ இல்லை நம்மளுடைய பொதுமக்களுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒன்றும் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள பதவியிலேருந்து ராஜினாமா பண்ண வச்சுட்டு அவங்களுக்கு சட்டப்படி என்ன தண்டனையோ அதை கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்டிக்கிள் 14. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கிள் 15 and 16. இப்போ 15 வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 16 ஒரே மாதிரி தான் வரும். மதம், ஜாதி, இனம், பாலினம், பிறப்பிடம், காரணம் காட்டி பாகுபாடு பார்க்கக்கூடாது. ஸோ அப்போது நம்ம எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஒருத்தங்களை வந்து அவங்களோட மதம், ஜாதி, இனம், பாலினம், பிறப்பிடம் இதையெல்லாம் காரணமாக வச்சு பாகுபாடு பார்க்காம இருக்கணும். அதே தான் வந்து 16 அந்த 5ஐயுமே போட்டுட்டு வேலை வாய்ப்பில் பாகுபாடு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் 17. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆர்டிக்கிள், தீண்டாமை ஒழித்தல். ஓகேங்களா? ஸோ தீண்டாமை ஒழித்தல் இது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து இன்னும் சில இடங்கள்ல அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம வந்து அதை வந்து நம்ம இடத்துல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லார்ட்டையுமே வந்து நம்ம இந்த ஒரு விஷயத்தை வந்து இது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். தீண்டாமைங்கிறது இல்லாமல் இருந்தால் கரெக்டாக இருக்கும். எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 விஷயம் நான் வச்சுக்கோங்க. 1955 வந்து நேரு வந்துட்டு என்ன பண்ணியிருப்பார்னா தீண்டாமை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பார் 1955. அப்போது நம்ம இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1976 அதோட பேரை மட்டும் சேஞ்ச் பண்ணுறாங்க. நேம் ஒன்லி சேஞ்ச்ட், நோட் பண்ணிக்கோங்க. பிசிஆர் ஆக்ட் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. பிசிஆர்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்திரா காந்தி பண்ணது. இப்போது உங்களுக்கு எக்ஸாமில் வந்து தீண்டாமை ஒழிப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க, இல்லைனா பிசிஆர் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 1955 போடுங்க. ஆனால் எப்போ வந்து அது நேம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1976 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போது 17 பார்த்துட்டோம், தீண்டாமை ஒழித்தல். அடுத்து வந்துட்டு இன்னொரு இது பார்த்துக்கோங்க. 1989 பட்டியலின சமூக வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து 1989. ஓகேங்களா?
ஆர்டிகல் 18 பட்டங்களை துரத்தல். பட்டங்களை துரத்தல் அப்படின்னா, இப்போ இந்த நேமுக்கு முன்னாடி வந்து லால் பகதூர், பத்மஸ்ரீ, இது மாதிரி பத்ம விபூஷன் அப்படின்லாம் பட்டம் கொடுக்குறோம்ல, அதெல்லாம் வைக்கக்கூடாது பேருக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 18. இப்போ இந்த ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் சில கேசஸ் வரும், இம்பார்ட்டண்ட்டான கேசஸ். அதையும் இப்போ கூடயே சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இப்போ இதுலேயே வந்து ஏதாவது கரெக்ஷனும் ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து வியூஸ் வேணும், மணிக்காகலாம் போடல இந்த வீடியோ. இது ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு போகணும், பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னா என்னென்னே புரியாமல் இருக்கும், அதுக்காக வந்து நான் போடுறேன். டவுட்ஸ்னால் கேளுங்க. ஆர்டிகல் 19 வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, அதில் வந்துட்டு ஏலேருந்து எஃப் வரை வரும். ஏ பேச்சுரிமை, செகண்ட் ஆயுதங்கள் இல்லாமல் அமைதியாக கூடும் உரிமை, தேர்டு சங்கம் அமைப்பதற்கான உரிமை, அதுக்கப்புறம் இந்தியாவில் நம்ம சுதந்திரமாக எங்கே வேணாலும் நடமாடலாம், எந்த பகுதியில் வந்துட்டு எந்த பகுதியில் வேணாலும் நம்ம வசிக்கலாம், தங்கலாம், அது மாதிரி உரிமை, எந்த தொழிலையும் செய்யலாம். இதுதான் வந்து ஆர்டிகல் 19. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 20யும் 22வும் சேம், அதாவது கைதிகளுக்கான உரிமை 20 and 22. இப்போ வந்து குற்றங்களுக்கான தண்டனைக்குரிய பாதுகாப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் ஒருத்தர் கைதாகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருஷம் ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா, இப்போ அவர் 10 வருஷம் கழிச்சு தான் அவரை பிடிக்கிறாங்க அப்படின்னா, அவர் தப்பு பண்ணப்போ அந்த அதுக்கு வந்து அந்த தப்புக்கு என்ன தண்டனையோ அதை தான் 10 வருஷம் கழித்து கொடுக்கணும். அப்போ இருக்கிற தண்டனையை கொடுக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்துட்டு கைதிகளுக்கான உரிமை, குற்றங்களுக்கான தண்டனைக்குரிய பாதுகாப்பு. ஓகேங்களா? 22 என்ன வரும் அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ். ஸோ குற்றத்திற்கு முன்பும் பின்பும் கைது. அதாவது இப்போ அவங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த தப்புக்காக அரெஸ்ட் பண்ணணும். அவங்க தப்பே பண்ணாமல் அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கக்கூடாது. அதுதான் ஆர்டிகல் 22. ஓகேங்களா? ஸோ இந்த விசாரணை படத்தில் கைது பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வைக்கக்கூடாது. அதுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணுறது தான் வந்து ஆர்டிகல் 22. ஸோ ஈஸியாக நினச்சிக்கோங்க 20 and 22. ஸோ 20 வந்துட்டு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு என்ன தண்டனையோ அந்த டைமில் என்ன தண்டனையோ அதை கொடுக்கணும். 22 வந்துட்டு அவங்க தப்பு பண்ணாமல் ஒரு விஷயத்துக்கு வந்து நமக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு 21 வந்து பார்த்திங்கன்னா, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஓகேங்களா? இதில் வந்து 2 விஷயம் வரும். அது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, தனி மனித சுதந்திரம் மற்றும் வாழ்க்கைக்கான உரிமை. இது வந்து பார்த்திங்கன்னா, இதில் 2 விஷயம் வந்து பேசியிருப்போம். ஒரு கேஸில் பேசியிருப்பாங்க, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, அது வந்து ஜப்பான்லேருந்து எடுத்திருப்பாங்க. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, அது வந்து அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாங்க. இப்போ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது என்ன சட்டம் என்னவோ அதை வந்து செய்கிறது. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னா கொஞ்சம் கருணைப்படி வந்து அந்த சட்டத்தை வந்து நம்ம சில விஷயங்கள் சலுகைகள் எல்லாம் பண்ணிக்கலாம், விடுவிக்கிறதா இருந்தால் விடுவிச்சுக்கலாம் அப்படின்னு வந்தது தான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இது வந்து ஒரு கேஸு கீழே வரும். நான் கேஸ் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது பண்ணுறேன். ஓகேங்களா? 23 மனித கடத்தலை தடுத்தல். ஸோ மனித கடத்தலை தடுத்தல், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 23 வந்து மனித கடத்தலை தடுக்கிறது. இதில் வந்து 2 விஷயம் வரும். சம ஊதிய சட்டம் எப்போது? 1976. குறைந்தபட்ச ஊதிய சட்டம் எப்போது? 1948. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 24 குழந்தை தொழிலாளர் தடுப்பு. இதில் வந்து 2, அதாவது 1986 சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, 2014 அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 1986 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 14 வயசுக்குட்பட்டவங்க வந்துட்டு வேலை செய்யலாம். 14 வயசுக்கு அதுக்கப்புறமா இருக்கிறவங்க வந்து ஆபத்தான தொழிலை வந்து ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் 2016 அமெண்ட்மெண்ட்டில் எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா, 14 வயசுக்குட்பட்டவங்க வேலை செய்யக்கூடாது, 14 வயசுக்கு அதுக்கப்புறமா இருக்கிறவங்க வந்துட்டு ஆபத்தான தொழிலில் ஈடுபடாமல் எந்த வேலையில் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த 2016 சட்டத்திட்டம். நெக்ஸ்ட்டு 25. இந்த 25, 26, 27, 28 இது எல்லாமே வந்து மதம் பற்றி வரும். 25 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச மதத்தை நம்ம பின்பற்றிக்கலாம். 26 வந்து மதம் சார்ந்த எந்த மடங்கள் வேணாலும் நம்ம நடத்தலாம். 27 வந்து நம்ம வந்து டேக்ஸ் எதுவுமே கட்ட தேவையில்லை. இப்போ ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு டேக்ஸும் கட்ட தேவையில்லைங்கிறது தான் 27. 28 வந்து கட்டாய மத மாற்றம் வந்து யாரும் செய்யக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து
25, 26, 27, 28 இந்த 4மே வந்து மதம் ரிலேட்டடாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பிடிச்ச மதத்தை நம்ம பின்பற்றலாம். 25, 26 வந்துட்டு நம்ம அந்த மடங்கள் நடத்தலாம். 27 வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை. 28 வந்து கட்டாய மத மாற்றம் செய்யக்கூடாது. அடுத்து 29 வந்து இப்போ நம்மளோட பாரம்பரியம் மற்றும் கல்வி அந்த உரிமையை நம்ம நிலைநாட்டுறது. நம்ம எந்த ஒரு குடிமகன் வேணாலும் பாரம்பரியம் கல்வி உரிமையை நம்ம நிலைநாட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஹிந்துஸ், இப்போ ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்கும். ஸோ நான் இந்தியன், நீ இதை ஜென்ரலாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லாமல்